ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். கிரக பெயர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பெயர்ச்சி. இன்னும் சில தினங்களில் ராகுகேது பெயர்ச்சி நிகழவுள்ளது. அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். ராகு கேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம். இன்று ராகுகேது பெயர்ச்சியில் தனுசு ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராகு பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையும் ராகுவினால் பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. விரும்பியபடி வாழ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். மனதில் அவ்வப்போது சஞ்சலமான எண்ணங்கள் தோன்றி மறையும். புதிய நபர்களின் அறிமுகம் புதுவிதமான அனுபவத்தை உருவாக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும். குடும்ப நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். கேது பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜென்ம ராசியில் உள்ள கேதுவினால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மீது இருந்து வந்த அவப்பெயர்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள். மனதில் நினைத்த காரியத்தில் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு எண்ணிய வெற்றியடைவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உறவினர்களிடம் சற்று அனுசரித்து செல்வதன் மூலம் மேன்மை உண்டாகும். பயனற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களை பற்றிய எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு சற்று நிதானத்துடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். பேசும்போது தகுந்த ஆதாரங்களுடன் பேசுவது உங்கள் மீதான மதிப்பை அதிகப்படுத்தும். செய்யும் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடனிருக்கும் சக தொண்டர்களை புரிந்து கொள்தல் அவசியமாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் பேசும்போது சிந்தித்து பேசவும். உத்தியோகம் தொடர்பான பொறுப்புகளும் பணிகளும் அதிகரிக்கும். எந்த செயலையும் பதட்டமின்றி நிதானத்துடன் மேற்கொள்ளவும். கருத்துக்களை பரிமாறும்போது சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது மேன்மை அளிக்கும். பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் சற்று காலதாமதமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சலில் எதிர்பார்த்த லாபம் சிறிது அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும். பயிர்களை தேர்ந்தெடுக்கும் போது சற்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கவும். கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு வேண்டும். மனைகள் தொடர்பான செயல்பாடுகளில் அமைதி வேண்டும். பெண்களுக்கு மனதில் புதுவிதமான யோசனைகளும் விருப்பங்களும் தோன்றும். பெற்றோர்களிடம் கலந்து ஆலோசித்து தகுந்த முடிவுகளை எடுக்கவும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பணிபுரியும் இடத்தில் சக தோழிகளிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வது நன்மை அளிக்கும். கலைஞர்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் நன்முறையில் பயன்படுத்தி பயனடைவீர்கள். புதிய நுட்பமான விஷயங்களின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி கற்கும் போது மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கவும். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும். படிக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்க்கவும். வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தொழில் கூட்டாளிகளால் அனுகூலமான சூழல் உண்டாகும். வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட மனத்தெளிவு பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசிக்குரிய ராகு கேது பெயர்ச்சி பலன்களைப் போல மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.